வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜிஎஸ்டி வரி விதிப்பினால் சினிமா டிக்கெட்டின் விலை எவ்வளவு அதிகரிக்கும் தெரியுமா? அதை பற்றி பார்க்க முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரக்கு மற்றும் சேவை வரி இன்று நள்ளிரவு முதல் அமல்படுத்தப்பட்ட பின்னர் சினிமா தியேட்டர்களில் டிக்கெட்டுகள் விலை அதிகரிக்கும் என்று தெரிகிறது. ஒரே நாடு ஒரே வரி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் இன்று நள்ளிரவு முதல் அமலாகிறது. ஜிஎஸ்டியில் பொழுதுபோக்கு கேளிக்கை வரிகள் கணிசமாக உயர்கின்றன. அதிலும் குறிப்பாக சினிமா டிக்கெட்டின் விலை ரூபாய் 50 வரை அதிகரிக்கும் என்று தெரிகிறது. ஜிஎஸ்டி வரியின் கீழ் சினிமா தியேட்டர்கள் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டு விதிக்கப்பட்டுள்ளன. இதன்படி 100க்கு கீழ் டிக்கெட் வசூலிக்கும் தியேட்டர்களில் 18% வரியும், ரூபாய் 100க்கு மேல் டிக்கெட் வசூலிக்கும் தியேட்டர்களில் 28% வரியும் கட்ட வேண்டி வரும். புதிய வரி விகித முறைகள் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் ரூபாய் 100க்கு விற்கும் டிக்கெட்டை ரூபாய் 120க்கும், ரூபாய் 120க்கு விற்கும் டிக்கெட்டை ரூபாய் 150க்கும் உயர்த்தி விற்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தற்போதைய நிலைதான் என்றாலும் தமிழக அரசின் நகராட்சி வரி குறித்து தெளிவாக இன்னும் அறிவிக்கவில்லை. இதனால் அரசின் 30% நகராட்சி வரியும் சேர்த்து அமல்படுத்தப்பட்டால் டிக்கெட் கட்டணம் ரூபாய் 200 வரை உயரும் என நிலை நிலவுகிறது. இதனால் டிக்கெட் விற்பனையில் 50% மத்திய மாநில அரசுகளுக்கு வரியாக கிடைக்கிறது. இது போக எஞ்சியிருக்கும் 50%ஐ தான் தியேட்டர் உரிமையாளர், தயாரிப்பாளர் பிரித்து எடுத்துக் கொள்ள வேண்டும். இதனால் அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போல தமிழகமும் நகராட்சி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்ற தியேட்டர் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே பிறமொழி படங்களுக்கு வரி விலக்கு, குறைந்த வரியும், வெளிநாட்டு திரைப்படங்களுக்கு அதிக வரி விதிக்கலாம் என்றும் தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. இந்த கோரிக்கையை நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சருக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தினர் கடிதம் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த மாதிரி பல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.